வெல்கம் டு சாலியன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் புளிக்குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெடித்த உடனே ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியை வெட்டி சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 25 சின்ன வெங்காயம் அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி மிக்ஸியில் சேர்த்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, நாலு ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா இந்த தக்காளியோடு சேர்த்து வதக்கலாம். 2 முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸு லெமன் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காய் வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். முருங்கை நல்லா வெந்துருச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் தேங்காயில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு.